ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சுபா ஒரு குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். முட்டை குழம்பு சூப்பராக அருமையான முறையில். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்கவே மாட்டேறீங்க. எனக்கு இந்த வெயில் நேரத்தில் பேசவே முடியலைங்க. பேசி வீடியோ வேறு போட்டிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள்லாம் வீட்டுக்குள்ளே ஃபேனை போட்டுருந்து வீடியோ பார்க்க போகிறீங்க. நான் ஃபேனை அமர்த்திட்டு பேசுகிறேன், பார்த்தீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, வானலி வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றுங்க. ஆயில் காயறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு மிளகாயை மட்டும் கரைஞ்சி விட்டுறாதீங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை வேக வச்சு ஓடை உரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மசாலாவில் இறக்கி விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பி விடுங்க. நல்லா மசாலா மட்டும் நல்லா பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை எடுத்து வச்சு இந்த முட்டையோட மசாலாவை எடுத்து அப்படியே இந்த பிளேட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கிற மசாலாவோடையே ஆயிலை ஊற்றுங்க. முட்டையை எடுத்து வச்சுட்டு ஆயிலை ஊற்றிடுங்க. ஆயிலை ஊற்றிட்டு நம்ம அதே வானலியில் தான் சமைக்க போகிறோம், ஓகேவா? அதனால் அதுலேயே ஆயிலை ஊற்றி விட்டுட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா, சோம்பு, இந்த பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி அவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களெல்லாம் அப்படி இறக்கி விட்டுக்கோங்க. அதே இதில் அப்படியே படப்படனா அவங்க பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்துங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஓகேவா? அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுன்னு வறுத்துருங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, நல்லா பெரிய தக்காளியை ஒரு தக்காளியை அரைச்சி, தக்காளி எப்போவுமே அரைச்சி சேருங்க. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேருங்க. அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும் எந்த ஐட்டத்துக்குமே, ஓகேவா? இந்த குழம்புக்கும் சரி மசாலாவுக்கும் சரி தேவையான உப்பை மட்டும் சேர்த்துங்க. முட்டையில் உப்பு சேர்த்துட்டிங்க, அதில் பார்த்து உப்பை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா சுருள வதக்குங்க. வதக்கி நல்லா சுருண்டு இந்த எண்ணெயில் பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் இதில் எல்லா மசாலா தூளையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். என்னென்ன மசாலா தூள் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. எப்போவுமே இந்த நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தூளுமே நான் சேர்த்துருவேன், ஓகேவா? அது மாதிரி நீங்களும் 4 தூளையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா சுருள அதை அவங்க கிண்டுங்க. சுருள கிண்டுட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருண்டாங்கன்னா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றப்ப. நம்ம முட்டையை ஏற்கனவே மசாலாலாம் போட்டு பிரட்டி எடுத்துட்டோம். அதனால் மறுபடியும் அதில் போட்டு நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. முட்டையை போட்டோன்னே அடுப்பு அமர்த்த போகிறோம். அதனால் இந்த மசாலா மட்டும்தான் இப்போ ரெடி ஆகணும். நல்லா எண்ணெயில் நல்லா சுருள கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தக்காளி அரைச்சோம்னா மிக்ஸி ஜார், அந்த ஜார்லேயே தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான தண்ணியே ஊற்றிக்கலாம் குழம்புக்கு. நல்லா சுருண்டதுக்கப்புறம் ஊற்றுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்போ தான் இல்லாட்டி மிளகாத்தூள், மல்லித்தூள் பச்சை வாசனை அடிக்கும். அப்படியே தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா சரியா? இந்த மாதிரி நல்லா சுருண்டதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இதிலிருந்து பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு எப்படி வந்துருச்சு பாருங்கள், ஒரு கிரேவியாக செம்மையாக வந்துருச்சுல. ஆனால் சாப்பிடும்போது சாதத்தை சுட போட்டு சாப்பிட்டேன் பாருங்கள், ஐயோ வேறு லெவலுங்க. பாப்பாவே அசந்து போச்சு. அம்மா இது முட்டை குழம்பா கறி குழம்பான்னு கிடைச்சி. முட்டை குழம்பு தான் பாப்பா அப்படின்னு. அம்மா செம்மையாக இருக்குமா அப்படின்ச்சு. தட்டை போட்டு மூடி வச்சனால நல்லா கொதிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுங்க. தேங்காய், ஜீரகம், இஞ்சி, பூண்டு, அதை 3ஐயும் போட்டு கொஞ்சமாக அரைச்சி அப்படியே ஊற்றி விடுங்க. இன்னும் கிரேவி திக்னஸ் வரும். அதுக்காண்டி குழம்புலாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் அதை ஊற்றணும். அந்த அரைச்சி வச்சோம்ல அந்த பாத்திரத்தையும் கழுவி தண்ணியை ஊற்றி தேவையான தண்ணியும் தூக்கி ஊற்றி தட்டை போட்டு மூடி கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுங்க. இன்னும் நல்லா கொதித்து நல்லா கிரேவியாக வந்துடுவாங்க. சூப்பராக. இப்போ பாருங்கள், பிளேட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கம்மன்னு வாசனைங்க. நான் எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு டிவி பார்த்து டீ குடிக்க வந்தேன். அப்பா வாசனை வாசுபான்னு என்னை கூப்பிட்டு போய் பார்த்தா அப்படியே மணக்குது குழம்பு வாசனை. வேறு லெவல் போங்க. அருமையாக ஒரு முட்டை குழம்பு வச்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ முட்டையை மட்டும் தான் சேர்க்கணும், எல்லாமே சேர்த்தாச்சு, ஓகேவா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். முட்டை குழம்பு சுபா சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா நல்லா கிரேவியாகவும் இருக்கும். போட்டு சாப்பிட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஏற்கனவே மசாலாவில் போட்டு எடுத்து வச்சுருந்த முட்டையை ஒன்று உள்ளே இறக்கி விட்றலாம், ஓகேவா? அவங்க போய் மிச்சம் மீதி இருக்கிற எண்ணெய், தண்ணி, மசாலா எல்லாத்தையும் குடிச்சிட்டு படுத்துருக்கட்டும். நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது அவங்கள எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டு வேலையை முடிச்சுக்கலாம்.
ஓகே பாய், நன்றி, வணக்கம்.